கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இல்லை நீங்கள் செய்கிற தொழிலை பொறுத்து இருக்குது. இது இப்போ ஒரு நிர்வாகத்தில் போய் வேலை செஞ்சுட்டு வரீங்க, ஒரு கம்பெனியில் உங்களுக்கு குறிப்பிட்ட வேலை இருக்குது. இங்கே இல்லை, ஃபாரின்லலாம் கூட அப்படி தான். நிறைய பேர் அவங்க வேலை உண்டு, நேராக போய் அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுது. பக்கத்தில் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ நண்பர்கிட்டயோ யாருமே பேசிக்கிட்டு இல்லை. நான் உண்டு, தான் வழி உண்டு, வேலை உண்டு. தப்பு இல்லை, அது சந்தோஷமாக இருந்தால் சரி. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. உங்களுக்கு வேறு வாய்ப்புங்கள்லாம் கிடைக்காது, வேறு விஷயங்கள்லாம் கிடைக்காது, புதிய ஞானங்கள்லாம் கிடைக்காது, புது விதமான ஒரு சிந்தனை வராது. மனிதர்களோட உறவாடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, முட்டாலோ சரியோ அது ரெண்டாவது விஷயம். உறவாடும் போது என்ன ஆகும்னா, அவர் எதனா புதுசாக என்ன ஒரு கேள்வி கேட்பார், ஏதோ ஒன்று பேசுவோம். அது மாதிரி நீங்கள் இப்போ கோயிலுக்கு, நீங்கள் ஒரு குருக்களாக இருக்கிறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, அர்ச்சனை பண்ணிட்டு வரீங்க, நேராக போனீங்க, விநாயகருக்கு மாலை போட்டிங்க, கழுவுனீங்க, பூஜை பண்ணீங்க, கோயிலுக்கு வரவங்க வரையும் பார்த்து பேசிட்டு வந்துட்டிங்கன்னா வளர மாட்டீங்க. வரவங்களெலாம் நல்லா விசாரிக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா, ஆல்மா இந்த குருக்கள் ரொம்ப நல்லவராக இருக்கிறார், எல்லா கிட்டையும் விசாரிக்கிட்டு அவருக்கு எதனா ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இப்போ நான் இருக்கிறேன், வந்தோடனே புதுசாக எப்போ வந்தவங்களும் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க, கேள்வி நீங்கள் கேளுங்கன்னா. அப்போ நான் வாழ்க்கையில் புதுசாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, போனால் வாய்ப்பு இருக்குதுன்ட்டு வந்தோடனே யாருன்னா எப்படின்னா போங்க வணக்கம் சத்சங்க ஆரம்பிச்சது கேள்வி இதானோடனே அவங்க பண்ண கேள்வி யாரும் கேட்காதீங்கன்ட்டு. புரியுதா? வந்தவன் வந்த வேலையை போனோமா 4 கேள்வி போய் சொன்னால் போதும், அதான் மணி வர ஆகுது, பிரியாணி மாதிரி போடணுன்னு போயிட்டேன்னா ஆகும், வளர மாட்டோம். அக்கம் பக்கம் பார்க்கணும், சுற்றி பார்க்கணும். ஆனால் சுற்றி பார்க்கறதுக்கு கட்டாயம் கிடையாது. வாழ்க்கையில் முன்னேறணும், மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா நீங்கள் சுற்றி பார்க்கணும், உங்கள் சுற்றி இருக்கவங்களெல்லாம் கவனிக்கணும், உங்கள் நண்பர்களெல்லாம் பார்க்கணும், பக்கத்தில் இருக்கவங்கள கூட பேசணும், நல்லா விசாரிக்கணும். மனுஷனில் நம்ம வளர்ந்ததே ஒருத்தர் கவனிக்கிறதுனால தான். பார்த்தோன்னே இந்த கலர் நல்லா இருக்குது, யாரோ ஒருத்தர் மஞ்சள் கலர் பேண்ட்டு இல்லை கருப்பு கலர் பேண்ட்டு மஞ்சள் கலர் சட்டை போட்டால் பார்த்தா நல்லா இருக்குது இல்லை, ஒரு கேள்வி எழும்புது, இது நல்லா இருக்குதுன்னுவோம், இது எந்த கல்லில் வாங்குது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் தானே. ஒரு ஆளை பார்த்தோன்னே சிரிக்கிறது, அதிகபட்சமாக கண் அடிக்கிறது, கைப்பூச்சி இருக்கிறதெல்லாம் கூட போகலாம், அது உங்கள் சாமர்த்தியம் பொறுத்துது. அதுமா போகிற வழியில் இது மாதிரி எல்லோரையும் பார்த்துருந்தீங்கன்னா அது நடக்காது. ஆனால் கர்மமே கண்ணாயினார்னு ஒரு கதை இருக்குது. எனக்கு என்ன வேலையோ அதை செய்யல, சுற்றி பார்க்கணுன்றதுல கவனமாகி போய் செயலை செய்யாமல் போகிறதும் குற்றம், செயல் செய்யணுன்றதுனால சுற்றி பார்க்காம இருக்கிறதும் குற்றம். செயல் முடிச்சுட்டு பிறகு சும்மா தானே இருக்குதா, பரவாயில்ல அப்படி 4 பேர்கிட்ட பேசிட்டு வந்தான்னா புரியுதானே சொல்கிறேன். இப்போ அப்போ தானே நமக்கு ஏதோ ஒரு வளரும் வாழ்க்கையில், புதுசாக ஒன்று தகவல் கிடைக்கும், அங்கே தானே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்குது. நீங்கள் நிறைய வெற்றி பெற்ற இடம்லாம் யாருன்னா ஏதோ ஒருத்தர் சொல்லியிருப்பார் திடீர்னுட்டு. இப்போ நீங்கள் ஏசி மெக்கானிக்குன்னு தெரிஞ்சிச்சானா ஒரு 4 பேருக்கு என்ன பண்ணுவாங்க, அளவுக்கு கூப்பிடுவாங்க. உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ இதை போய் ரிப்பேர் மட்டும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், புரியுதா? பக்கத்து வீட்டுக்காரர் வந்தாங்கன்னாக்கா இவர் நல்லா பண்ணுவார். உங்கள் வீட்டில் என்ன ஏசிங்க, நீங்கள் என்ன கம்பெனி வச்சுக்கிறீங்க, சும்மா விசாரித்தா நல்லது தானே, புரியுதா? ஒன்றா ஆகும், வாழ்க்கையில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், வாழ்க்கையில் முன்னேறுவோம். கரெக்டாக? சுற்றி பார்க்குறதுல என்ன இருக்குதுன்னா, பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் கூட பேசணும். இன்னார் கூட தான் பேசுவேன், இன்னார் கூட பேச மாட்டேன், நிறைய பணம் வச்சுங்கிறவங்ககிட்ட பேசணுவேன், ஏழையாகிறவங்ககிட்ட பேச மாட்டேன், அப்போ தான் தப்பு, புரியுதா? அதுக்கு நேராக வந்துடலாம், அந்த மாதிரி திருடுதனமாக இருக்குது. ஆனால் நான் எல்லோரும் கூட பேசுவேன், இது ஒரு சந்தர்ப்பம், கடவுள் படைத்து வித்தியாசமான மனிதர்கள் முகங்கள் எல்லோரும் கூட பேசி பழகினீங்கன்னா நல்லது தானே. உறவோட தானே நமக்கு வாய் கண்ணு மூக்கெல்லாம் குத்து வச்சுக்கிறான், அப்படிதானே? இல்லைன்னா நமக்கு அது மட்டும் தானே தெரியணும். கடிவாளம் கட்டின்னு குதிரை மாதிரி நேராக போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் அது மட்டும் அடிச்சுட்டு வந்துட்டேன்னா ஆகும். பரவங்கிரி 4 நல்ல வார்த்தை சொல்லணும், பிரார்த்தனை பண்ணிடுறீங்க, நல்லா இருங்க, நல்லது நடக்கட்டும், பிள்ளைங்கள்லாம் கல்யாணம்லாம் ஆயிடுச்சா, சும்மா சேம விசாரிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, புரியுதுங்களா? அப்போ எல்லா கூட பழகுங்க, எல்லா கூட பேசுங்க, எல்லா கூட உறவாடுங்க. என்னன்னா ஜாதி பார்த்து, மதம் பார்த்து, மொழி பார்த்து உறவாடாதீங்க. எல்லா மனிதர்கள் கூட உறவாடுங்க. சும்மா ஒருத்தர் பக்கத்தில் ஃப்ளைட்டில் வந்து உட்காந்துக்கிறாரு, இல்லை காரில் உட்காந்துக்கிறாரு, இல்லை ட்ரெயினில் உட்காந்துக்கிறாரு, பஸ்ஸில் உட்காந்துக்கிறாரு, ஹலோ சார் வணக்கங்க, சும்மா உங்கள் அருமை பெருமையெல்லாம் சொல்லாதீங்க. இங்கே ஒன்றும் உறவாடுங்கன்னு சொல்லிட்டோன்னா, ஐயா சொல்லிட்டாரு, போன உடனே நான் 4 புக்கு எழுதிக்கிறேன், நாங்கள் ஒரு புக்கு படிங்க, பெஜராயிடும், அத்தடி திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இந்த வீட்டுங்களுக்கெல்லாம் வந்தால் சின்ன குழந்தைங்களாம் அங்கிளுங்கெல்லாம் கூப்பிட்டு ஏபிசிடி சொல்லுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? ஏபிசிடி வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு அந்த குழந்தை திரும்ப அந்தாலும் பார்க்க நினைக்கிறீங்க. அந்தியா நாங்கள் கல்யாணத்துக்கு வந்துடுறேன் எப்படி இதுப்பா அப்படின்னா அதை விட்டு வாட் இஸ் யுவர் நேம், உங்களுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியுமா, வாட் இஸ் யுவர் ஃபாதர், ஒன்று வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா ஃபாதர் நேம் கேட்குறீங்களா, ஃபாதர்னா டீட்டெயிலாம் சொல்லணும்னு அவரை கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு டென்ஷன் ஆகிட்டோம்ல குழந்தைங்க, அப்படி சொல்லலை நான், சும்மா நான் எல்லோரையும் பார்த்து சிரிக்கிறது,
அதானே அழகு. இப்போ இங்கே ஏன் வராங்க இவங்களாம்? நான் பண்ணு கடுக்கன்னு மூஞ்சி வச்சுன்னு சச்சங்க வந்தோமா நத்தனமான்ட்டு கண்ண முடியும். பதில் ஏன் பார்க்கறதுக்கு யாரை பார்க்கணும் சொல்லுங்கள். கேள்வி கேட்க தவங்க பதில் சொல்கிறது நான் இப்படியே தான் பேசினேன். உனக்கு விருப்பம் இது பக்கத்துக்குலாம் பெஜர் விடும். வாரம் ஃபுல்லாக பார்த்துக்கிறேன், இங்கேயும் வந்து சச்சங்கத்தையும் பார்த்துக்கிறேன். கேட்டாலும் கேட்டுருவீங்க அப்படி தானே? புரியுதா? என்ன பண்ணான்? அக்கம் பக்கம் பார்க்கணும், 4 பேரோட பழகணும், பேசணும். போகிற வழியில் சொல்லுவாங்க போகிற வழியில். ஆனால் செயலில் கவனமாக இருக்கணும். நான் எதுக்காக போகிறேன்றது என்ன பண்ணேன், ஆனால் பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் சைக்கிள்லையோ பைக்லையோ கார்லையோ எதுலையோ போகிறீங்கன்னா சுற்றி பார்த்தா தான் தெரியும். ஆபத்து இல்லாமல் போக முடியும். பார்க்கலன்னா என்ன ஆகாது தெரியாது. கண்ணாடியில் காரில் வச்சு விட்டு முன்னாடி கண்ணாடி வச்சு விட்டு சைடில் யார் கண்ணாடி வச்சுக்கிறான். நிறைய பேர் சைடில் ஏன் கண்ணாடி வச்சுக்கிறானே தெரியாது. அது பார்க்கறதுக்கு கூட எதுன்னு நினைக்கிறேன். அதில் காருக்கு முன்னாடி வர ஒரு கண்ணாடி வச்சுருப்பான். பைக்கில் 2 கண்ணாடி ஸ்டைலுக்கு வச்சுக்கிறான்னு நினச்சிக்கிறானுங்க. பார்த்தீங்களா? சொம்மனா இப்படி நின்று இருக்கும் அந்த கண்ணாடி. அதுக்கு வைக்கல. அதை பின்னாடி முன்னாடி ஆள் வருவாங்க, அவங்களுக்கு வழி விட்டு போனதுக்கு தான் வச்சிருக்கு. அப்போ இப்படி மட்டும் பார்க்கறது இல்லை, பின்னாடியும் முன்னாடியும் கூட பார்க்கணும். சைடில் பார்க்கறது இல்லை. இப்போ சுற்றியும் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக இருக்குது இந்த உலகம். கடவுளுக்கு நன்றி சொல்லி. புரியுதா? சும்மா ஒரு பார்வை மொட்டை மாட்டில் உட்காந்து எனக்கு ரோட்டை பார்க்கறது ஒரு அழகு. வித்தியாசமான மனிதர்கள்லாம் போவாங்க. உன் பிரச்சனைலாம் மறந்துடும் அங்கே போனேன்னாக்கா. அங்கே போய் நிற்பாங்க, நீ ஆடி நிற்ப. யாரோ பைக்கில் போகிறாருன்னு வச்சுக்க, அவங்கள உஷாராக கவனிச்சுன்னா உனக்கு ஆடி நிற்கும், உனக்கு தெரியாமையே. எல்லாம் நல்லா இருக்குது இல்லை? அப்போ தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், வளர முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளரணுன்னா என்ன பண்ணால் நிறைய பேர்கிட்ட பேசணும். இல்லைன்னா சேர்த்தா நீங்கள் மட்டும் போய் போட்டு நீட்டாக இது மாதிரி சொல்லி ஸ்டேஜ் வந்துடுவாங்க. நல்லா இருக்கும் வாழ்க்கை. இது நம்ம யாருன்னே தெரியாது. இவர் யார் செஞ்சுட்டார் கேட்க கூட மாட்டான். புரிஞ்சிருச்சா? அருணாச்சலம் வெளியே வந்தால் 4 பேரை பார்த்து சிரிப்பான்பா, நல்ல பையன் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? 4 பேருக்கு நல்லா உதவியாக இருந்தான். தம்பி நம்மளை பார்த்தா நலமே விசாரிப்பான், நல்லா இருக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி விசாரிப்பான், உண்மையாக பேசுவான், சொல்லுவாங்க தானே? அந்த மாதிரி உறவுகள் தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு. வாழ்ந்ததுக்கு அடையாளம் என்ன? நம்ம வாழ்கிறன்றதே அடுத்தவங்க மனசில் இருக்கிறது தான். சுற்றி சில மனிதர்கள் மனிதர்கள் தான். ஆனால் தியானத்துக்கு கடவுளை அடையிறதுக்கு சுற்றி மனுஷனாக மதிக்கக்கூடாது. ஆமாம், கண்ணை மூணா யாரையுமே தெரியக்கூடாது. நமக்கு பொண்டாட்டி கூட தெரியக்கூடாது, புருஷன் கூட தெரியக்கூடாது, அண்ணன் தம்பி மாமன் மச்சான் யாரும் தெரியக்கூடாது. அது வேறு, அது வேறு. அங்கே யாரும் இட்டுன்னு வரக்கூடாது. வெளியே வீட்டை விட்டு வெளியே போனால் எல்லோரும் கூட என்ன பண்ணி ஆகணா வருவான்னும். சும்மா அப்படி பார்த்து பேசினா தான் நல்லா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இல்லை நான் உண்டு நான் போதுமாக எடுக்கிறேன்னாக்கா ஓகே தான், எனக்கு நானே போதுங்க, இந்த ஊரில் எல்லாம் கூட பேசி நான் என்ன போகிறேன், பூரா போயில முட்டாளாக்குறானுங்க, அவன் பட்டையும் நாமும் போட்டு செஞ்சுக்கிறான். நம்ம ஒரு நாள் பட்டை வச்சுட்டு ஒரு நாள் நாம் போனால் அதுக்கே கோச்சிக்கிறானுங்க. அதோட தொல்லையில் நம்ம பாட்டு நாம போட்டோமா போனோமா வந்தோமானுக்கலான்னா என்ன ஆவான்? இல்லை கூட நீங்களே உங்கள் ஸ்டைலை மாற்றி மாற்றி போகணும். ஒரு நாள் பட்டை அடிக்கணும், ஒரு நாள் நாமம் போடணும், திடீர்னு தொப்பி எதனா வாங்கி மாட்டின்னு போனோம். பக்கத்தில் விஜயாயிடுவானே. ஆமாம், கோயிலுக்கு போய் எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு திரும்ப போய் நல்லா முக்கிய பசை கட்டின்னு அங்கே என்ன ஒன்றுமா அதை வச்சுட்டு இப்போ ஊருக்கு வேச போகிறான்னு முதல்ல சொல்லுவோம், அப்புறமா புரிஞ்சுப்பான் ஆளு. இடம் பொருள் ஏவல். ஒரு செயல் செய்யறதுக்கு என்னென்ன செய்யணுமோ என்ன பண்ணணும். குழினா என்ன பண்ணணும், எல்லாத்தையும் அவுத்து போடணும். இல்லை டீசெண்டான ஆள் கிடையாது நீ என்ன அது தான் குழிக்கு போனால் என்ன பண்ணி ஆகணும். அந்த மாதிரி கோயிலுக்கு போகிறதுல போகிற கோயிலுக்கு ஏற்ற மாதிரி போகணும். புரியுதா? பட்டக்கார கோயிலில் நாமம் போட்டு போனீங்கன்னா தனியாக தெரிவேன். தனியாக தெரியணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணா, பட்டடிக்கிற கோயிலுக்கு என்ன பண்ணா நாமம் போட்டுன்னு போனோம். நாமம் போடுற கோயிலுக்கு என்ன பண்ணா பட்டை வச்சு போனியா ஸ்பெஷலாக தெரிவேன். ஊரெல்லாம் மரியாதையாக பேசி வாழ்ந்துங்கிறானுங்களா? நான் அப்படி கிடையாது. பேசணுன்னே எல்லாம் பார்க்குறானுங்க, டென்ஷன் ஆவானுங்க, வெறுப்பாக அவங்க, இதெல்லாம் நடக்க தான் செய்யும். அதுக்கு நம்ம வந்து நம்ம டிக்னிட்டியாக தான். தனித்திருன்னா என்ன அர்த்தா? புரியுதா? ஊரில் எல்லோரும் மரியாதையாக பேசுவாங்கண்ணா, அதே மாதிரி பேசியிருந்தா மரியாதையாக இருக்கான். என்ன பண்ணா நம்ம டிசைனை எப்படி காட்டணும்? இப்போ எல்லோரும் இப்படி தானே ஆசீர்வாதம் பண்ணாங்க, நம்ம என்ன பண்ணலாம்? இப்படியெல்லாம் கும்பிடலாம், தமாஸ் பண்ணுங்க. எல்லோரும் கூட என்ன பண்ணுங்க, உறவாடுங்க, வித்தியாசமாக பேசுங்க. எப்போ பார்த்தா நல்லாகிறியான்னு கேட்பாங்கல்ல, அப்படி கிடையாது. கேடு கெட்டு போயிட்டுக்கிறியா, தலைவலியாகிறியா, வயிற்று வலியாகிறியா, சீராக தான் வாழ்றியா, ஒழுங்காக தான் சாப்பிட்றியான்னு கேள. எப்போ பாரு நல்லா இருக்கிறியா, நல்லா இல்லையா அப்படின்னு கேள. வித்தியாசமாகிடும். என்னடா அது புதுசாக கேட்கலாம். நல்லா இல்லையா, ஆமாம் நல்லா என்ன சொல்லுவாங்க, ஆமாங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? இப்போ இப்படி கேட்டு என்ன பண்ணுவாங்க? மனுஷன் மூளையெல்லாம் மங்கிட்டு இது சொர்ண கட்டு போயிட்டு இருக்கிறான். கொஞ்சம் ஷார்ப்பாகிறதுக்கு தான் பேசுகிறேன் நான்.
பழகிட்டான் பேசுறதுன்னு ஆரம்பிச்சாவே தூக்கம் வந்துடும் வர. இப்போது கதை காலச்சப்பெல்லாம் நடத்துகிறாங்களே பார்த்துக்கிறீங்களா? அந்த ராமாயணத்தை கேட்டு 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 புளிச்சு போயிட்டுருக்கோம். புரியுதா? தூங்கிட்டு இருப்பான். இந்த நான்சென்ஸுங்களுக்கு ராமாயணத்தில் என்ன பேசுகிறானே தெரில. ராமர் தெய்வமாக கடவுளானே தெரில. ராமர் தகச்சிட்டாரு பார்த்துக்கிறியா? இதெல்லாம் எப்போ தெரியும்? பார்த்தா தானே. நான் ஏன் உண்டு என் வேலை உண்டு தியானம் பண்ண தான் பண்ணுவேன். 5 பயிற்சி ஐயா கொடுத்தாருன்ட்டு பண்ணியிருந்தேனா? எப்போ தெரியும் இதெல்லாம்? சுற்றி வாழ்க்கையே இருக்குது தானே. பூவா ஒன்று தானே. கொஞ்சம் நாலேஜும் வேணும் தானே. உலகத்தில் என்ன நடக்குது தெரியணும் தானே. அடுத்தவங்களாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவை தானே. ராமர் தகச்சிட்டாரு, கம்பர் கடவுள் ஆகிட்டாருன்னா டேய் அப்படி கோவம் வந்து எனக்கு அப்படின்ற மாதிரி உள்ளவே கட்சின்னு கம்முன்னுட்டு என்ன பண்ண முடியும்? 2 பேரும் தெய்வம் தானே. நல்லா சொல்லிட்டு போகிறான் தெளிவாக. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும். நிறைய பேருக்கு தெரியாமல் பேசிக்கிறானுங்க. புரிஞ்சா இந்த கடவுள் பிரச்சனை தனியாக, கடவுளை பிரித்து தனியாக எடுத்துடலாம். இந்த தெய்வத்துக்கு கடவுளுக்கு புரியாதனால தான் இப்போ பிரச்சனையே. எங்கே பிரச்சனை நமக்கு? இவங்களாம் மேடை ஏறி பேசிக்கிறாங்க. தமாசா இருக்குல்ல கேட்டு பேச்சு கேட்டு அங்கே கேட்டு பாரு, உனக்கே தமாசா இருக்கும். லூஸ் பயலை. இதில் வர தமிழ் அருவி நீ தமிழ் குருவியா தமிழ் அருவியாயா? உனக்கே வெறுப்பாக இருக்கும். அப்போ பார்த்து ரசிச்சுப்பேன். ஓகே சிக்கன் பீஸு சாப்பிட்டேன். ஆல்மா யாரோ ஒரு பேரை சொல்லி ருசித்து பாருங்கன்னா உனக்கு என்ன ஞாபகம் வரும்? அவ்வளோதான், சிக்கன் பீஸ் தான் ஞாபகம் வரும். இவர் எப்போ போட்ட இது சிக்கன் பீஸ் போட்டாங்க பார்பிக்யூ பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி வரும் தானே. யாரை சொன்னேன்னு தெரிஞ்சுக்கிறேன். அப்போ சுற்றி பார்த்தா தான் புரியவே வரும். வாழ்க்கை எப்போ புரியா? வாழ்கிறவங்களெல்லாம் பார்க்கும்போது தெரியும் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்கோ. நீங்கள் என்னை பார்க்கும்போது தான் சொல்கிறீங்க என் கண்ணில் பூளை இருந்து தானே. யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். அப்போ உங்களை கூட பழகும்போது தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு நான் நல்லா பேசுகிறேனான்றது எனக்கு எப்போ தெரியும்? வித்தியா கூட பழகி பார்த்தா தான் தெரியும். நான் யாரை கூட பேசலைன்னா வாழ்க்கைக்கு சான்றே இல்லை. நீங்கள் யாரை திருப்தி பற்றத்துக்கு பேசுவானா? ஆனால் நீங்கள் திருப்தி ஆகிறதுக்கு எல்லாரும் கூட பேசணும் தானே. உங்கள் செயல் உங்களுக்கு போதுமானது இருக்குதுன்னா தப்பு இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் கூட பேசி பழகி வித்தியாருக்கு உதவியாக வாழ்ந்துட்டு போகிறது தான் சரி. இல்லை நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தால் நல்லா வருதே. நான் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது அப்படி தானே. சும்மா கோயிலில் போய் வெளில வச்சு சாமியை கடவுளை உலகத்தில் இவங்களாம் நல்லா வச்சுக்கணும். இப்படியே இந்த வந்து செருப்பு காணணும்னு செருப்பு நல்லா இருக்கணும்னு நினச்சேன். நாயே கோயிலில் போய் கும்பிட்டியே ஒருத்தர் செருப்பு எடுத்து போனேன் அவன் நல்லா இருப்பான்னு நினச்சின்னு போயிட்டு நமக்கு தான் துட்டுக்குது, நம்ம புதுசாக செருப்பு வாங்கலாம் அப்படின்ட்டு. அதுக்குன்னே ஒரு கதை சொல்லிட்டு வரான். செருப்பு தோஞ்சிச்சுன்னா நல்லதுடான்ட்டு. செருப்பை கூட திருடி போகிற அளவுக்கு ஒருத்தர் ஏழை ஒருத்தர் என்ன பண்ணிடுறாரு? புண்ணியமாக போட்ட புது செருப்பு வாங்கிக்கலாம் வாங்க போகிற. ஆனால் கடவுள்கிட்ட போய் எதுக்கு வேணேன்? எதுக்கு வேணும்? சோமா தானே அப்பா எல்லாம் நல்லா இருக்கணும். நீ செருப்பு எது முன்னே திட்டினேன். கடவுள் சோதிச்சார் உன்னை. என்னென்ன வந்து நல்லா இல்லைன்னு நான் சொன்னேன். இருறா உன் செருப்பை 2 பேர் எதுவாக சொல்கிறேன். இப்போ என்ன சொல்லுவேன்? அப்போ சும்மா தான் சாமி கும்பிட்டுக்கிறேன். தமாஸ் தான். புரியுதா? இப்போ 4 பேரோட பேசினா இதெல்லாம் என்ன ஆகும்? வெரி குட். எல்லோரும் கூட பழகுங்க, சந்தோஷமாக இருங்க. கருத்து முரண்பாடு உள்ள மனிதர்கள் கூட பேசுங்க. சார் நீங்கள் அதெல்லாம் பேசுகிறது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அதை பற்றி நம்ம என்ன பண்ணா சொல்லிடலாம். இந்த இடம் உங்களுக்கு எனக்கு முரண்பாடாக இருக்குதுங்க, அதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம். கணவன் மனைவி கூட அப்படி இருக்கலாம். எங்கே பேசுவோனவோ அதை என்ன சொல்லலாம்? உன் குடும்பத்தை பற்றி நான் பேச மாட்டேன், என் குடும்பத்தை பற்றி நீ சொல்லலாம், மற்ற கதையை பேசலாம். சில பிரச்சனைகள்லாம் எதனால் வருது? அதனால் பிரச்சனைகளை பார்த்துட்டு பயந்து ஓட்டுறாதீங்க. உங்களுக்கான ஒரு 4 பேர் வேணும்ல இந்த உலகத்தில். அப்படி தானே? பெரியால் ஆகிட்டீங்க, எல்லா கூட பேசுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ் 3999 ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.